தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய பரப்புரை. கரூர் மாவட்டத்தில் கூட்ட நெரிசலில் பல உயிர்கள் பலியாகி இருக்கிறது. ஆழ்ந்த இரங்கல், ஆழ்ந்த வருத்தம். தொண்டர்கள் பாதுகாப்பாக போகணும், பாதுகாப்பாக வரணும். அதை விட்டுட்டு போஸ்ட்டு கம்பத்தில் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, கரண்ட்டு கட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது, ஆம்புலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்றது, கவர்மெண்ட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது. கவர்மெண்ட்டு கடமையை கவர்மெண்ட்டு செய்யும். இவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ஆண்ட உழவர் சந்தையாண்ட அனுமதி கேட்டாங்க. அந்த இடத்துல 10,000 பேர் வரதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் 10,000க்கு மேலே வரும்னு சொல்லிட்டு காவல்துறையில் டிசைட் பண்ணி தான் உங்களுக்கு வேறு இடம், அதை விட நல்ல இடமா கலெக்டரு, எஸ்பி முடிவு பண்ண அனைத்து கட்சிக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு பொதுவான இடத்த தான் தாவேகாவுக்கு பரப்புரைக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தொண்டர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு பாதுகாப்பு இல்லாமல் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டது எவ்வளோ வருத்தம் அளிக்கிறது தெரிகிறதா? இந்த கட்சி தொண்டர்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. போலீஸ்ன்னு 500 போலீஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கட்சி தொண்டர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு பாதுகாப்பாக வழி நடத்தணும், முன்னெடுப்பு செய்யணும். அதை விட்டுட்டு வண்டி மேலே இருந்துக்கின்னு சாப்பாடு உணவு பொட்டலங்களை தூக்கி போடுறது, தொண்டர்கள் உறுப்பினர்கள் ஓடி அதை கேட்சி பிடிச்சி எடுத்துக்கிறது, இதெல்லாம் எப்படி பாருங்கள், ஒரு இதாக இருக்குது. அப்படி அவங்கள முறையாக கொடுக்க விடாமல் நம்ம தொண்டர்கள் தான் போய் அவங்கள சூறையாடுறது, அவங்கள ஒரே கஷ்டப்படுத்துறது. அதனால தான் அவங்க வேறு வழி இல்லாமல் சரி ஒரு துரிதமாக கொடுக்கணுமேனு சொல்லிட்டு அந்த நிலைக்கு நம்ம தொண்டர்கள் தான் தள்ளப்படுறோம். அவங்க நமக்குன்னு தான் உணவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதை ஒரு ஒழுங்காக கொடுக்க விடாமல் நம்ம யார் பண்ணுறோம்? நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு அது மீறி போயிட்டு அங்கே ஒரே இது பண்ணுறதுனால தான் அந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடக்குது. இதை தொண்டர்கள் பொறுப்பெடுத்துக்கணும், ரசிகர்கள் பொறுப்பெடுத்துக்கணும். குழந்தைங்க வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை கூட்டின்னு வர்றது, கர்ப்பிணி பெண்கள் வர்றது, வயதானவங்க வர்றது, கூட்ட நெரிசலில் மூச்சு திணற இதாக வருது. ஏன் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் இல்லைங்களா? தளபதி விஜய் தாவேகா தலைவர் அவர்களுக்கு இனிமேல் ஊருக்குள்ளே பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது. ஊருக்கு வெளியில் அனுமதி வழங்கணும். தாவேகா தொண்டர்கள் உறுப்பினர்கள் பாதுகாப்பாக நிகழ்வுகளை கலந்து கொண்டு பங்கேற்க வேண்டும். ஆழ்ந்த இரங்கலுடன், ஆழ்ந்த கண்ணீருடன் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மட்டும் அல்ல, தமிழக மக்களே இன்றைக்கி வருத்தப்படுறாங்க. ஒரு தலைவருக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி வராமல் தொண்டர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள்.